டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடுக்கு வருகை தந்திருந்த பிரான்ஸ் அதிபரை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது பாதுகாப்பு, வர்த்தகம், சுகாதாரம், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாக இரு நாடுகளிடையே 21 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியா பிரான்ஸ் இடையிலான உறவை சிறப்பு சர்வதேச ராஜ்ஜிய கூட்டுறவு என்ற நிலைக்கு உயர்த்துவது, இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டு 2026, இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு கூட்டமைப்பு உட்பட 21 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்தியாவின் டாடா நிறுவனமும் பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனமும் இணைந்து கர்நாடகாவின் வேமகல் பகுதியில் ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளன. இந்த ஆலையை முதன்முறையாக H-125 ரக ஹெலிகாப்டர் தயாரிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி, அதிபர் மெக்ரானும் இணைந்து காணொலி வாயிலாக இந்த ஹெலிகாப்டரை அறிமுகம் செய்தனர். பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி கூறியது: எனது அழைப்பை ஏற்ற டெல்லி உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் அதிபர் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார். இந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் மும்பையில் அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறேன். இந்த ஆண்டு இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. இதன்படி பாதுகாப்பு, பசுமை எரிசக்தி, விண்வெளி உட்பட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளது. இருதரப்பும் இணைந்து பல்வேறு ஆராய்ச்சி மையங்களை தொடங்க உள்ளன. இந்திய பிரான்ஸ் உறவுக்கு எல்லையே கிடையாது. இரு நாடுகள் இடையிலான நட்பு கடலை விட ஆழமானது, மழையை விட உயரமானது என்று பேசினார். அதிபர் இமானுவேல் மெக்ரான் கூறியது: இந்தியா பிரான்ஸ் இடையிலான உறவு தனித்துவமானது. இந்த உறவை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்ல முடிவு செய்திருக்கிறோம். இந்திய பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு, இந்திய மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன. பாதுகாப்பு துறையில் இரு நாடுகள் இடையிலான உறவு வலுவடைந்து வருகிறது. ரஃபேல் போர் விமானங்கள் முதல் நீர்மூழ்கிகள் வரை இரு நாடுகள் இடையிலான உறவு விரிவடைந்து கொண்டே செல்கிறது. இந்தியா மீது நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளோம். இதன் காரணமாக எங்களது தொழில்நுட்பங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து வருகிறோம் என்று தெரிவித்தார். நாட்டில் தடை செய்யப்பட்ட மருந்துகளை விற்பனை செய்வதற்காக AI மூலம் போலியாக மருத்துவர்களின் பரிந்துரை கடிதங்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு அகில இந்திய வேதியியலாளர் மற்றும் மருந்தாளுநர்கள் சங்கம் எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளன. இது குறித்து பிரதமர் மோடிக்கு AIOCD அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பது: நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் போலியாக மருத்துவர்களின் மருந்து பரிந்துரை சீட்டுகள் உருவாக்கப்படுகின்றன. அவற்றில் போலி மருத்துவமனைகளின் பெயர்கள், போலி நோயாளிகளின் தகவல்கள் அடங்கியுள்ளன. அவற்றின் மூலம் தடை செய்யப்பட்ட மருந்துகள் ஆன்லைனில் விற்பனை செய்வது அதிகரித்து வருகிறது. இந்த போக்கு பொதுமக்களின் உடல் நலத்துக்கு மிக அச்சுறுத்தலாக உள்ளது. குறிப்பாக AI-யால் உருவாக்கப்பட்ட மருந்து சீட்டுகளின் மூலம் ஆன்லைனில் அதிகமாக நோய் எதிர்ப்பு மருந்துகள், ஆன்டிபயாட்டிக்ஸ், மனநல சிகிச்சைக்கு வழங்கப்படும் மருந்துகள், ஓபியம் கலந்த மருந்துகள் மற்றும் அட்டவணை H மற்றும் அட்டவணை X ஆகியவற்றில் கட்டுப்படுத்தப்பட்ட மருந்துகள் விற்கப்படுகின்றன. இது பொதுமக்களின் உடல் நலத்தில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை வேண்டும். AI மூலம் உருவாக்கப்பட்ட மருந்து சீட்டுகளை சில ஆன்லைன் இணையதளங்கள் ஏற்றுக்கொண்டு மருந்துகளை விநியோகிக்கின்றன. இது சட்டவிரோதமாகும். இதுபோன்ற செயல்கள் இந்தியாவின் மருந்து கட்டுப்பாட்டு துறையை சீர்குலைப்பதாகும். மேலும் பார்மசி என்ற பெயரில் சட்டவிரோதமாக செயல்படும் இணையதளங்கள் GSR 817E மற்றும் GSR 220E ஆகிய அரசு அறிவிக்கையின் அடிப்படையில் இயங்குவதாக கூறிக்கொள்கின்றன. இது சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்திக் கொள்வதாகும். 2 அறிவிக்கைகளை அரசு வெளியிட்டுள்ளது. அவற்றை ஆன்லைன் விற்பனைக்காக தவறாக பயன்படுத்துகின்றனர். மருந்து சீட்டுகளை முறைப்படி ஆராயாமல் பொறுப்பில்லாமல் இதுபோல் விற்பனை நடக்கிறது. எனவே AI மூலம் போலி மருந்து சீட்டுகள் உருவாக்கப்படுவதை உடனடியாக தடுக்க வேண்டும். சட்டவிரோதமாக ஆன்லைனில் மருந்துகள் விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று AIOCD கூறியுள்ளது. மத்திய அரசின் அறிவியல் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சில், தேசிய பல்துறை அறிவியல் தொழில்நுட்பம் நிறுவனம் கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் செயல்படுகிறது. CSIR NIIST நிறுவனம் சார்பில் அதிக புரோட்டீன், இரும்புச்சத்து, போலிக் அமிலம், வைட்டமின் B12
உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய டிசைனர் அரிசி ரகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் சாதாரண அரிசியை விட 3 மடங்கு அதிக புரசத்து உள்ளது. இதன் மூலம் பொதுமக்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க முடியும். மேலும் டிசைனர் அரிசியில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு மிக குறைவாக உள்ளது. அதிக GI அளவுள்ள அரிசி ரகங்களால் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு விரைவாக உயரும். புதிய அரிசியில் GI அளவு குறைவாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமையும். இது தொடர்பாக CSIR NIST நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில், டிசைனர் அரிசி ரகம் தொடர்பான தொழில்நுட்பம் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், திருப்பூரை சேர்ந்த SS சோல் ஃபுட்ஸ் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்த பரிமாற்றம் தொடர்பான நிகழ்ச்சி டெல்லியில் பிப்ரவரி 18 நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.